கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சுவிசேஷத்திலே இயேசுநாதரே தம்முடைய வாயை திறந்து, நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதீர்கள், கவலைப்படாதீர்கள். கவலைப்படுகிறவர்களை பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறது? அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய சாராம்சம், இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள், நாடி தேடுகிறார்கள். இவைகளையெல்லாம் உடை, உணவு, இருப்படும், இவைகளையெல்லாம் என்ன செய்கிறார்கள், அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அதே வசனத்தில் இவைகள் உங்களுக்கு தேவைகள் என்று கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அப்போ உணவு நமக்கு தேவை, உடை தேவை, இருப்பிடம் தேவைன்னு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளெல்லாம் அறிந்தவரைத்தான் நாம் என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்படியே கண்களை மூடி இந்த பாட்டினுடைய ஒரு சில சரணத்தை நாம் பாடி நாம் செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். அல்லேலூயா. என்னதான் என்னில் கண்டே என்னையும் நேசிக்க, நன்மை ஒன்றும் என்னில் இல்லை, நானோ நல்லவனில்லை, என்றாலும் நேசித்தீரே, என் சொல்லே உம்மன்பினை, என்னதான் என்னில் கண்டே என்னையும் நேசிக்க, நன்மை ஒன்றும் என்னில் இல்லை, நானோ நல்லவனில்லை, என்றாலும் நேசித்தீரே, என் சொல்வே உம்மன்பினை, அநாதையாய் அலைந்தேனையா, எழுத்தோராய் திரிந்தேனையா, அநாதையாய் அலைந்தேனையா, திக்கத்தோராய் அலைந்தேனையா, ஆதரவாய் தேடி வந்தீர், ஆதரவாய் தேடி வந்தீர், அடைக்கலமாய் மாற்றினீரே, அடைக்கலமாய் மாற்றினீரே, என்னதார் என்ன சொல்வேன், என்னையும் நேசிக்க, நன்மை ஒன்றும் என்னில் இல்லை, நானோ நல்லவனில்லை, என்றாலும் நேசித்தீரே, என் சொல்வேன் உம்மன்பினை, கருவில் நின்று தீரையா காக்கும் தேவன் நீரல்லவோ, கருவில் என்னை தேடியே காக்கும் தேவன் நீரல்லவோ, கனமான உம்பணியை, கனமான உம்பணியை செய்திடவே அழைத்தீரையா, செய்திடவே அழைத்தீரையா, என்னதான் என்னில் கண்டே என்னையும் நேசிக்க, நன்மை ஒன்றும் என்னில் இல்லை, நானோ நல்லவனில்லை, என்றாலும் நேசித்தீரே, என் சொல்வே உம்மன்பினை. பரிசுத்த பிதாவே, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவே ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்ன வசனத்தின்படி
என்னை முற்றிலும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. வீணான வார்த்தையோ பேச்சோ பொறுமையோ அகந்தையோ வீணான சொல்லோ என் வாயில வேண்டாம். நீங்கள் பேசுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், நம்முடைய விசுவாசம் நம்முடைய தேவன் மேலேயே இருக்கணும். அல்லேலூயா. மாய்மாலக்காரராக நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்தில் ஜீவிக்கக்கூடாது. ஆகவே அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்கிறது போல நம்முடைய தேவைகளை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். நிச்சயமாகவே நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார், சந்திப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் உங்களை ஒருபோதும் வெறுமையாகவோ திக்கற்றவர்களாகவோ நான் உங்களை என்ன செய்வதில்லை, விடுவதில்லை. அல்லேலூயா. எகிப்திலிருந்து உடனடியாக புறப்பட்டார்கள். அதுவரைக்கும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. 430 வருஷமாக எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தார்கள். 10வது வாதையாகிய தலைப்பிள்ளை சங்காரத்தில் அவர்களை ஆட்டுக்குட்டியினுடைய பஸ்கா நியமனத்தின்படி அவர்களை ஆண்டவர் மீட்டு வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் கொஞ்சம் அந்த நேரத்துக்குள்ள போஜனத்தோடு தான் எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே புறப்பட்டு வந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வந்தார்கள். 40 வருஷமாக வனாந்திரத்தை அற்புதமாய் தேவன் அவர்கள் வழிநடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அற்புதமாய் தேவன் வழிநடத்தினார். எப்படி அந்த வனாந்திரத்தில் எப்படி கிடைத்தது? எல்லாம் என்ன கேட்டார்களோ, தண்ணி வேண்டும் என்று கேட்டால் தண்ணீர், மன்னா வேண்டும் என்றால் மன்னா, இறைச்சி வேண்டும் என்றால் இறைச்சி, எல்லாம் அந்த வனாந்திரத்தில் தேவன் அவர்கள் என்ன கேட்டார்களோ அதை எல்லாம் கொடுத்தார். ஆகவே இந்த உலகத்தார் அஞ்ஞானிகள், இந்த உலகத்தில் தேவனை அறியாத ஜனங்கள் இம்மைக்காக என்ன செய்கிறார்கள்? தேவனை ஆராதிக்கிறார்கள். இம்மைக்காக கிறிஸ்துவை மேல் நம்பிக்கையாக இருக்கிறார்கள். நீங்கள் இம்மைக்காக மாத்திர கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மறுமையில் எல்லா ஜனங்களை பார்க்கிறோம் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒரு அம்மா, பெரிய பணக்கார அம்மா, பரலோகத்தில் எனக்கு நீங்கள் கட்டி வச்சிருக்கிற வீட்டை காட்டணும் காட்டணும் காட்டணும்னு ஒரே இதாக தவம் அரைக்க ஊசி மொழியில் தவறு இருந்த மாதிரி தவறு இருந்து நம்ம ஜோம் பண்ணியிருக்கு, தவறு இருந்திருக்கு. அப்போ இவா தொந்தரவு தாங்க முடியாமல் ஆண்டவர் பரலோகத்துக்கு வாரி கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு கூரை செட்டு ஓலை கூரை செட்டை காட்டினார். அப்போ இந்த அம்மா சொல்லிச்சா, நான் பெரிய பணக்காரி, ரொம்ப வசதி உள்ளவா, என் பேர் கிரவனா பூக்கு, கிரவனா, இந்த கிரவனா பூக்கா இந்த வீடு அப்படின்னு சொல்லிச்சான். ஆமாம்மா, நீ உலகத்தில் ரொம்ப நன்மை செய்தா, நீ செய்த நன்மையெல்லாம் நினச்சி தான் உனக்கு இந்த வீட்டை கட்டியிருக்கேன். இங்கே இன்னொரு வீடு இருக்குது. அப்புறம் அது நல்லா சிங்காரம் மாளிகை மாதிரி நல்ல அழகான ரூம் வீடு, நல்ல வசதியுள்ள வீடு. இது யாருக்குன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா, உங்கள் வீட்டை வேலைக்காரி இருக்கா பாரு, பாத்திரம் வளர்க்குறாருல, கொடியை துவைக்கா பாரு, பாத்திரம் வளர்க்குறா பாரு, அந்த வேலைக்காரிக்கு இந்த வீடு சொன்னார். என் வேலைக்காரிக்கு சிங்கார மாளிகை, எனக்கு ஓட்டு பெற வீடா கூரை வீடா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்தாளாம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அவள் 10 கற்பனைகளையும் தேவன் விதித்த பிரமாணங்களையும் கை கொண்டு ஒழுங்காக ஆராதனை, ஜெபம், உபவாச ஜெபம். அல்லேலூயா. அநேகரை விட்டுட்டு வந்துட்டீங்களே, நானும் சிலரை விட்டுட்டு வந்தேன், அநேகரை விட்டுட்டு வந்துட்டீங்க. அடுத்த உபவாச ஜெபத்துக்கு கண்டிப்பாக அத்தனை பேரும் என்ன செய்யணும் சொல்லுங்க, கூட்டிட்டு வந்துடணும். ஆமாம், தேவன் இதைத்தான் பார்க்குறாரு. நீங்கள் 50 ரூபா செலவழிச்சுன்னா உங்களுக்கு 500 ரூபாயை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நீங்கள் யார்கிட்ட தருவீங்களன்னு நியாயத்தை கேளாதுங்க. உங்களுக்கு தரும்படியாக நான் ஜெபம் பண்ணுவேன், உங்களுக்கு தந்துடுவார் ஆண்டவர். நீங்கள் அவங்களை கூட்டிகிட்டு வந்துடலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. அவளுக்கா இந்த அரண்மனை, எனக்கா இந்த ஓலைப்பற வீடுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவள் ரொம்ப எதிர்மொழித்தாள்.
ஆகவே அவர் சொன்னாராம், அவள் எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் ஓய்வு நாட்களையும் எல்லாம் ஒழுங்காக கை கொண்டு 10ல் 1 ரூபா கண்டிப்பாக தசமாவாக எடுத்து காணிக்கைய பத்திரமா கொண்டு கோயிலை கொடுத்துருவா, அவளுக்கு தான் இந்த சிங்கார மாளிகை அப்படின்னாராம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற தான தர்மங்களையும் நன்மைகளையும் நம்முடைய தேவன் ஒருபோதுமே என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். எத்தனை இருக்கு? நிச்சயம் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இந்த உலகத்தானுக்கு கொடுக்கிறது, உலகத்தாளுக்கு கொடுக்கிறது, மாமனுக்கு கொடுக்கிறது, மருமகனுக்கு கொடுக்கிறது, மருமகளுக்கு கொடுக்கிறது எல்லாம் மறைந்து போயிடும். தேவனுக்கு கொடுத்து பாருங்க, தேவன் மென்மேலும் என்ன செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். என்னுடைய வருமானத்தில் எங்களுடைய பாக பிரிவினையில் ஒரு 8,000 ரூபாய், 8,000 8,000 கிடைச்சது. நான் அதை கொண்டு போய் ஒரு வீட்டில் ஆலமரத்தில் தான் ஒரு வீட்டில் 8,000 நான் அதை போட்டு இந்த பணம் ஒரு பாதுகாப்பாக சேமிப்பாக அந்த அந்த ரூபாய்க்கு ஆதாரமாக கிடக்கட்டின்னு போட்டேன். ஒரு 3 வருஷத்தில் அந்த 8,000 80,000 வந்துட்டு. 8,000 உங்களுக்கு தானே வந்துச்சுன்னு நீங்கள் என்னை கேட்டு கேட்குற மாதிரி தெரியுது உங்கள் முகத்தில். அதுவும் தெரியலையோ? 8,000 எத்தனை ஆயிரமா மாறிச்சு? 80,000 மாறிச்சு. உங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு தானே கிடைச்சது பாஸ்டர், எனக்கு கிடைச்சதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. இல்லைப்பா, அவரில் சுப்பையா நடாரு வெங்காயத்தை கொண்டு இறக்குனாரு. வெங்காயத்தை கொண்டு மார்க்கெட்டில் இறக்குனாரு. மார்க்கெட்டில் விலை இல்லை. மார்க்கெட்டுக்காரன் சொன்னால், ஐயா கிளப்பா ஒரு சுப்பையா நாடாரு, அவங்க வெங்காயத்துக்கு மார்க்கெட் இல்லை, வேணா இறக்கி போட்டு போங்க, நாளை நல்ல விலை வந்ததுன்னா நான் தூக்கி விட்டுருதேன் அப்படின்னோடனே அந்த அவங்களுடைய பழக்கத்தின் முறையில் டிராக்டரில் போன வெங்காயத்தை அப்படியே என்ன செய்தார், அங்கே இறக்கி வச்சுட்டு வெறும் வண்டியோடே ஊருக்கு வந்தார். ரொம்ப வருத்தமாக போச்சு. வண்டிக்கு டீசல் போடுறது கூட காசு கிடைக்கலையேங்கிற வருத்தத்தில் வீட்டுக்கு வந்தார். ராத்திரியே வெளிநாட்டுக்கு ஒரு ஏற்றுமதி வந்துச்சு. அங்கே கொண்டு போய் இறக்கின வெங்காயம் 8 லட்சத்துக்கு போச்சான். 8 லட்சத்துக்கு போச்சான். அவன் சும்மா இருக்கிறதுக்கு இல்லாமல் இந்த செய்தி அவருக்கு சொல்லணுமே. நேற்று 1,000 ரூபாய்க்கு விற்ற வெங்காயம் அன்னைக்கு 80,000க்கு போயிருக்கேன்னு சொல்லி சுப்பையா நாடார என்னையா என்ன செய்தி, உங்கள் வெங்காயம் 80,000க்கு போச்சுன்னாரான். 80,000க்கா போச்சுன்னாரு. இங்கேயே ஆவி போயிட்டு. இப்போ மாதிரி சிரிக்கீழே தங்கமே, என் தங்கமே, இப்போ மாதிரி சிரிக்கீழே. சுப்பையா நடாருக்கு 80,000 வாங்கி வீட்டுக்கு கொண்டு வர முடியல. வெங்காயம் வெளிநாடு போயிட்டு இவர் சீவன் கைலாசம் போயிட்டு. கைலாசம் போச்சோன்னு அறத்துக்கு போச்சோம். சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் மேலே, உலகத்தின் இச்சையின் மேலே, உலக ஆசாபாசங்கள் மேலே உங்களுடைய ஜீவனை என்ன செய்யாதுங்க, நீங்கள் வைக்காதீங்க. ஒரே வசனத்தில் எல்லா தொகுப்புலாம் முடிஞ்சிருது. இவைகள் உங்களுக்கு தேவை என்று என் பரம்பீடாக என்ன செய்திருக்கிறார். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் உடைய பற்றி கவலை இல்லை, ஆகாரத்தை பற்றி கவலை இல்லை, சரீரத்துக்கு இன்னது தேவை இன்னைக்கு கவலை இல்லை, வீட்டை பற்றி கவலை இல்லை, நாட்டை பற்றி கவலை இல்லை, மாட்டை பற்றியும் கவலை இல்லை, மனைவியை பற்றியும் கவலை இல்லை. சிலர் குடிகார மட்டைக்கு மனைவியை பற்றியும் கவலை இல்லை. குடிகார மட்டைக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உலகம் பயங்கரமான நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தான் நம்முடைய குடும்பத்துக்காக முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபிக்கணும். நீங்களாம் எனக்கு பிள்ளைகள், என் வயசுக்கு கீழே தான் இருக்கிறீங்க, அப்படி மூத்தவங்கெல்லாம் பின்னால் இருக்கீங்க. உங்களுடைய கடவுள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் தான் காரணம். உங்கள் பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் தான் காரணம். கண்டிப்பாக நீங்கள் தான் காரணம்.
ஒரு சம்பவத்தை எப்போவுமே உங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் பரலோகத்திலேருந்து ஆகா ஓஹோ ஆகா ஓஹோன்னு அங்கே பாடிக்கிட்டு இருக்கீங்க பரலோகத்தில். அப்படி கற்பனை பண்ணுங்க, அப்படி கற்பனை பண்ணுங்க, உங்கள் மனசில் கற்பனை பண்ணுங்க. உங்கள் புருஷன், உங்கள் அருமை பிள்ளை, கணவன், காட்டி கொடுத்த கணவன், சிரச்சேதம் முடியின கணவன், இன்னைக்கு அப்படிலாம் நடந்துக்கிட்டு சம்பவம் நடக்கு. அவர் நரகத்தில் கிடந்த ஆகா என் பார்வதி, என் பார்வதி பரலோகத்தில் வந்து சிரிக்கியா செய்தா, நீ சிரிக்கவா செய்தா? ஐயோ பாலான பாலுலகத்தில் நரகத்தில் கிடந்து அவையும் அக்கிரியில் கிடந்து நான் என்ன செய்கிறேன்னு வேதனைப்படுதுன்னு. இயேசுவை பற்றி எனக்கு சொல்லலையேன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? உங்களை தானே கேட்க, கண்டிப்பாக சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நரகத்தின் புழுக்களும் நெருப்பு மட்டுமல்ல, நரகத்தின் புழுக்களும் நெருப்பு மட்டுமல்ல, பரலோக கீதங்கள் உன்னை வதைக்கும், பரலோக கீதங்கள் உன்னை வதைக்கும். உலகமும் சதமல்ல, உலகமும் சதமந்து எண்ணீராதே, உலகமும் சதமந்து எண்ணீராதே. பலவித பாதாள வலையில் சிக்காதே, பலவித பாதாள வலையில் சிக்காதே. உலகம் சதமல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்காக அழுவதற்கு, உலக காரியங்களுக்காக நாம் அழுது புலம்புவதற்கு அது இல்லையே இது இல்லையே, அவங்களைப் போல நம்முடைய வீடு நம்முடைய குடும்பங்கள் இல்லையே என்று நீங்கள் கவலைப்படுவதற்கு முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது, நீங்கள் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. உலகத்தார் தான் அது இல்லையே இது இல்லையே, பிள்ளை படிக்கலையே, பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூட இல்லையே என்று ஏதாவது ஒன்றை நினைத்து உடுக்க உடை இல்லையே, இருக்க இருப்பிடம் இல்லையே என்று சொல்லி கவலைப்படுவார்கள். நான் சிறுவதாக இருக்கும்போது எங்களுடைய தாய் தகப்பன்மார் சொன்ன பழமொழி, சொன்ன அந்த சில காரியங்களை என்னுடைய மனசை விட்டு இன்னும் நீங்காமல் இருக்கிறது. டேய், என்ன இருந்தாலும் ஒரு பதக்கு வதப்பாடு, ஒரு முக்குடி வதப்பாடு நம்ம பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு இருக்கணும்டா என்று சொல்லுவாங்க. அப்போ உள்ளவர்கள் என்னத்தை விரும்பினார்கள்? வயல்களை விரும்பினார்கள், கழனியை விரும்பினார்கள், நம்ம வயலிருந்து நெல் வந்து நாம் சாப்பிடணும்னு என்ன செய்தார்கள்? விரும்பினார்கள். இப்போ விளைஞ்ச நெல்லை வீட்டுக்கு வர மாட்டேங்குது, விளைஞ்ச நெல்லை வீட்டுக்கு வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? அந்தாலே கண்ணுக்கு தெரியாமல் ரைஸ் மில்லுக்கு கொண்டு போகணி அங்கே வச்சு அனுப்பிடுவாங்க. என்னடி காலம் மாறி போச்சு. தோற்றம் அல்லேலூயா. ஆமாம், என்ன நீங்கள் சோறை பொங்கி அவிச்சு மாப்பிள்ளைக்கோ பிள்ளைக்கோ கொடுக்கீங்க. இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சதுன்னா என் காலெல்லாம் போயிடும், உங்களுக்கு வாயிலே கொண்டு சோத்தை தரக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் எல்லாம் மாறி. அல்லேலூயா. அவன் சொன்னாங்க பாருங்க, வாழைப்பழம் கிளுகிழத்து வாயில் விழுந்தது, அது கீழே விழல, இவன் வாயை ஆடி திறந்து வச்சுக்கிட்டு இருக்கான், வாயிலே விழுந்துட்டு. எவனா சொன்னானா, பனம்பழம் விழுந்து நீ சாவணுடா அப்படின்னா, பனம்பழம் விழுந்து தான் நீ சாவ போற அப்படின்னா. இவன் கக்கா இருக்க போகும்போதெல்லாம் பனைமரத்தடியில் போய் உட்கார மாட்டான். அது பனைமரமா அளவு மரமா? அளவுன்னா கட்டுப்பாள மரம், அளவு. அப்படி உங்களுக்கு அளவும் தெரியாது, கனவும் தெரியும். கனவு தெரியும், அளவும் தெரியாது, இதுவும் தெரியாது. அப்புறம் இவன் போகும்போதெல்லாம் கக்காய்க்கு போய் இருக்கும்போதெல்லாம் பனைமரத்தையில் போய் உட்கார வேண்டானா. ஒரு புளிய மரத்தை அடியில் போய் கீழே உட்காந்துருக்கான். புளிய மரத்தடியில் உட்கார்ந்தான். ஒருத்தன் பனைமரத்தை எடுத்து ஒரு கொப்பலை கொண்டு வச்சுட்டு பறை வந்து எடுக்கலான்னு வச்சுட்டு போயிட்டான். அவன் மறந்து போயிட்டான். ஏன் புளிய மரம் தானே, நமக்கு சாவு பனைமரத்தால் பனைமரத்தால் பனம்பழத்தால் விழுந்து சாவுன்னெலாம் எழுதியிருக்கு. எழுததான் ஒன்றும் எழுதத. நம்மளே ஆலங்குளத்து ஐயா எழுதியிருக்குன்னு எங்கே எழுதியிருக்கு? அப்படி பனம்பழம் விழுந்து சாவணும், குருவி விழுந்து சாவணும், கல் தட்டி விழுந்து சாவணும் இருக்கா? காலம் வரும்போது சாவு தானாக வரும், ஆண்டவர் அனுப்புவார். அதுக்குள்ள ஒன்றும் பயப்படாதங்க.
ஆகவே இவன் உட்கார்ந்துருக்கான். கடைசியில் இவன் உட்கார்ந்தவன் மேலே மேலே இருந்த ஒரு ஓந்தான் அப்படியே தலையே ஆடிக்கிட்டு இருந்த ஓந்தான் என்ன செய்துட்டு அப்படியே இவனுக்கு வாய் இது என்ன செய்யிட்டு வாய் ஆணி இது கொட்டாய் விட்டுருக்கான். ஆணி கொட்டாய் விழுந்தோடனே இந்த ஓந்தான் அப்படியே என்ன செய்துட்டு அது மரம் தாவிட்டு இவன் வாய்க்குள்ளே விழுந்துட்டுன்னு சொல்லி வெளியே போனவனுக்கு காக்கா போய்கிட்டே இருக்கு, காக்கா போய்கிட்டே இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் நீங்கள் கனவு காணாதங்க. ஆமாம், கடைசியில் வயிற்றோட்டம் போய்கிட்டு இருக்கு, மருத்துவமனைக்கு போனாலும் நிற்கல. அப்போ எங்களை போல வயசில் மூத்த ஆள் என்ன இது சம்பவத்தை கேட்டிருக்கிறாரு. ஐயா, கக்கா இருக்க போனவன் ஒரு புளிய மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கக்கா இருந்துகிட்டு இருக்கான், மேலே ஓந்தா இருந்திருக்கு பார்த்துருக்கான். அப்புறம் இவன் எப்படியோ கொட்டாய் விட்டு ஆறி கொட்டாய் விட்டாருன்னு அந்த ஓந்தாய் என்ன செய்துட்டு அப்படியே இவன் வாக்குள்ளே போய் உடலுக்குள்ளே போயிட்டு வயிற்றுக்குள்ளே போயிட்டு அந்த நாளிலிருந்து இவருக்கு வயிற்றால போய்கிட்டு இருக்கிறோன்னே போயிட்டு 3 நாள் கழித்து வாங்கிட்டார். அவர் ஐடியா 3 நாள் கழித்து வாங்கிட்டார். 3 நாள் கழித்து வர சொன்னார். அங்கே போய் கக்கூசை நல்லா கழுவி தொடச்சி எடுத்துட்டு ஒரு அடித்த ஓந்தான நல்ல நொய்யை நொறுங்க உரலை போட்டு இடித்த மாதிரி இடித்து கக்கூசில் போட்டு இவனை போய் கக்கூசில் போய் நீ வயிற்ற கழிச்சிட்டு வான்னு சொல்லி உட்கார வச்சார். உள்ளே போனவன் போய் இருந்தான் பார்த்துக்கிட்டு இவன் இதெல்லாம் ஒன்றும் கவனிக்கல போய் இருந்தான். வெளியே வந்தான். திரும்ப போய் அவங்க ஒன்றா வந்த ஆளுக்குள்ள போய் பாருங்க, இப்போ அது கழிஞ்சிருக்கணுமே, வெளியே வந்திருக்கணுமே, அந்த ஓந்தான் வந்திருக்கணுமேன்னு சொன்னாராம். அங்கே போய் பார்த்தாங்கன்னா ஓந்தான் அப்படி தான் இருந்துச்சு, கழிஞ்சு போய் வயிற்றுக்குள்ளே கிடந்து கழிஞ்சு போய் வந்துச்சான். இப்போ நான் என் வாக்கில் போன ஓந்தான் என்ன செய்துட்டு வெளியே வந்துட்டு வயிற்று பலே கட்டிக்கார் அப்படின்னா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒன்றுக்கும் இந்த உலகத்தாரை போல நாம் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படவே கூடாது. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் எப்படிப்பட்டது, விசேஷித்தது. அல்லேலூயா. நம்ம கெட்டிருக்கிற ஆடை விசேஷித்ததா, தேவன் நமக்கு தந்த சரீரம் விசேஷித்ததா? வேதம் என்ன சொல்கிறது? உடைய பார்க்கிலும் சரீரம் எவ்வளவு விசேஷித்தது. ஆகவே நீங்கள் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகளை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் என்ன செய்கிறதில்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் பரமபிதா என்ன செய்கிறார், தலை போட்டுகிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் இம்மைக்காக அல்லது அஞ்ஞானிகளைப் போல துக்கித்து முகவாடலாக இருக்க ஒன்றும் நீங்கள் தேவையில்லை. உங்களுக்கு என்னது தேவை என்பதை என் பரமபிதா என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அந்த 8,000 ரூபாய்க்கு வாங்கின வீடு 80,000 ரூபாய்க்கு போச்சு. 8,000 ரூபாய்க்கு வாங்கின வீடு 80,000த்துக்கு போச்சு. எங்கள் ஊழியத்தில் முக்கியமான ஒரு பொருள் வாங்குவதற்கு, கிராம ஊழியத்துக்கு போவதுக்கு, ஜெனரேட்டர் வாங்குவதற்கு அந்த 80,000 ரூபா ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுங்க, சபைக்கு கொடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களோடு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் நிச்சயமாக என்ன செய்வீர்கள், அறிவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்கள். எண்ணாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் வாசிப்போம். முதல் 6 வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அருமையான தேவ ஜனங்களே, மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிழ்ந்து போயிற்று. அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்திற்கு தபேரா என்று பெயரிட்டான். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான இஸ்ரவேல்
நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளரிப்பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? கொந்தளித்து மோசைக்கு விரோதமாக, தேவனுடைய மனுஷனாகிய மோசைக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக ஜனங்கள் என்ன செய்தார்கள்? குழப்பத்தை உண்டாக்கி அவர்கள் வனாந்தரத்தில் என்ன செய்தார்கள்? கோபம் மூட்டினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அஞ்ஞானிகளும் தேவனை அறியாத புறமதஸ்தரும் அவர்களோடு கூட நாங்களும் உங்களுடைய தேவனுக்கு ஆராதனை செய்ய நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி என்ன செய்தார்களோ அவர்களோடு கூட புறப்பட்டார்கள். பிரமாணத்தில் நீங்கள் நன்கு கவனித்தீர்களானார், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனங்கள் அந்நிய ஜனங்களோடு கூட எந்த விதத்திலையும் என்ன செய்யக்கூடாது? கொள்வனையோ கொடுப்பனையோ வைக்கவே கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில பிள்ளைகளுடைய திருமண விஷயத்தில், பையங்களுடைய திருமண விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதில் நன்றாயிருக்கிற குடும்பங்களும் இருக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள். குடும்பத்தில் சில பிரிவினவாதிகளும் சில பிரச்சனைகளும் வருகிறது. ஊழியக்காரராகிய நாங்கள் இவைகளெல்லாம் அறிந்து பாருங்கள், அஞ்ஞானிகளோடு விசுவாசிகளோடு அஞ்ஞானிகள் கூட்டு, அஞ்ஞானிகளோடு விசுவாசிகள் கூட்டு, அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இப்படிப்பட்ட இந்த அவர்களுடைய பழக்க வழக்கத்தினால பெரிய குழப்பங்கள் வருகிறதை நாம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே இவர்கள் வனாந்திரத்தில் அவர்கள் வழிநடந்து வரும்போது ஸ்தோத்திரம் 4ஆம் வசனம், பின்பு அவர்களுக்குள்ளே இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இவர்கள் வனாந்தரத்தில் வந்த பின்பு இப்போ எகிப்தில் சாப்பிட்ட வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு, இறைச்சி இதெல்லாம் என்ன செய்கிறார்கள்? மோசைக்கு விரோதமாக குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் இந்த செய்வான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா! ஆமாம், வேத வாக்கியங்களை நன்கு கவனித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கையாக இருங்கள். அஞ்ஞானிகளைப் போல முகவாடலாகவோ அஞ்ஞானிகளைப் போல துக்கமாகவோ நாம் இருக்க தேவையில்லை, இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதைத்தான் நாம் வாசித்த பிரசங்கத்தினுடைய தொகுப்பினுடைய வார்த்தையை, அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? துக்கித்து மற்றவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? நீங்கள் துக்கித்து அலையாதீர்கள். அஞ்ஞானிகளைப் போல வீணாய் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனங்களே, இவர்கள் மோசைக்கு விரோதமாக எழும்பி எங்களுக்கு இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து சாப்பிட்ட நாங்கள் எங்களுடைய பழைய தேசத்தை, பழைய நாங்கள் விட்டு வந்த ஈத்தை நாங்கள் நினைத்து எங்களுடைய உள்ளம் வாடி போகிறது என்று சொன்னார்கள். இன்றைக்கு அநேக பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், நன்கு விசுவாசிகளானவர்களும் இன்னும் உலகத்தை தான் என்ன செய்கிறார்கள்? எட்டி பார்க்கிறார்கள். அல்லேலூயா! அல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் காண்கிற எல்லாம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா! ஆமாம், இவையெல்லாம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னது தேவை என்பதை உங்களுக்கு தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். என்னுடைய இளவயதிலிருந்து இதுவரைக்கும் நான் அநேக சாட்சிகளை நான் சொல்ல முடியும். நான் விரும்பினதை விட தேவன் எனக்கு அதிகமான காரியத்தை செய்திருக்கிறதுனால தைரியமாய் உங்களிடத்தில் இந்த உலகத்தாரை போல என்ன செய்யாதீர்கள்? நீங்கள் பலவிதமான காரியங்களுக்கு நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? அடிமைப்படாதீர்கள். அதற்குள்ளே நீங்கள் சிக்கி கொள்ளாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் பாருங்கள், லோத்தினுடைய சம்பவத்தை நாம் பார்க்கும்போது, லோத்து சோதோமிலே குடியிருந்தான். சோதோங்குமார மக்கள் பொல்லாத பாவிகளாக இருந்தார்கள், விபச்சாரக்காரராக இருந்தார்கள்.
ஆகவே முறையிடுகிறவர்களாக இருந்தார்கள், கூக்குரலிடுகிறவர்களாக இருந்தார்கள், குழப்பவாதிகளாக இருந்தார்கள். ஆகவே இவருடைய பாவம் தேவசமூகத்தில் எட்டின போது ஆண்டவர் 3 புருஷரை அந்த தேசத்துக்கு சோதோமுக்கு அனுப்பி, ஆகவே அங்கே இருக்கிற லோத்து குடும்பத்தை வெளியேற்றி அந்த சோதோம் குமரா பட்டணத்தை அழித்து போடுங்கள் என்று கட்டளையிட்டு தேவன் தம்முடைய தூதரை அனுப்பினார். இவர்கள் சோதோமுக்குள்ளே பார்த்தபோது அவர்கள் தேவன் சொன்னபடி கண்டபடி சோதோம் குமரா பட்டணம் பாவிகளால் நிறைந்திருந்தது, அக்கிரமக்காரராய் நிறைந்திருந்தது, பொல்லாத ஜனங்களாக இருந்தார்கள். லோத்து ரெண்டு தூதரையும் தன்னுடைய வீட்டுக்குள்ளே அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டு இருக்கும்போது வாலிபர் முதல் கிழவன் வரைக்கு பெரிய எழுப்புதல் அவர்களுக்கு வீட்டுக்கு இந்த ராத்திரி வந்தவன் யாரு, அவனை வெளியே கொண்டு வா என்று சொல்லி என்ன செய்தார்கள்? லோத்தை அடிக்க, அவனை அவமானப்படுத்த, கேவலப்படுத்த அவர்கள் முன் வந்தார்கள். உள்ளே இருந்த தூதர்கள் லோத்தை வீட்டுக்குள்ளே இழுத்து கதவை பூட்டி லோத்தினிடத்தில் சொன்னார்கள், நாங்கள் இந்த உலகத்தை அழிக்க வந்திருக்கிறோம், இந்த சோதோம் குமரா பட்டணத்தை அழிக்க வந்திருக்கிறோம். நீ சீக்கிரமாக உன் 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் ஒழுங்காக இருந்ததுன்னா அவங்க மருமக்கள் ஆள்கிட்ட போய் சொல்லி, இந்த மாதிரி நம்ம தேசத்தை அழிக்க போகிறாங்களாம், அழிப்பதற்கு ஆண்டவர் கட்டளை போட்டிருக்கிறாரா, 2 பேரும் அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. என் பிள்ளைகளை உங்களுக்கு நான் கெட்டி கொடுக்க சொன்னபடி கெட்டி கொடுக்க வாங்க, நம்ம ஊரை விட்டு போவோம்னு சொன்னதுக்கு அந்த மருமக்க பேச்சுக்கோ இவன் பரியாசம் பண்ணுதான் இருந்துதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலத்து சுவிசேஷம் மனைவி சொல்கிற புருஷனுக்கு சொல்கிற உபதேசம், புருஷன் மனைவிக்கு சொல்கிற உபதேசம், இது எங்கே போய் நீர் கேட்டு வந்தீர்? யார் சொன்னா? உலகம் அழிய போகுதாம தோத்திரம். நேற்றம் முந்தானால தான் மேகமூட்டம், ஒரே மேகமூட்டம். தாஜ்மஹால் அந்த இதை போட்டு டிவியில் காண்பிக்கிறான், அதையும் என்ன செய்யுது? மேகமூட்டம் மூடி அந்த தாஜ்மஹாலையே பார்க்க முடியாத அளவுக்கு என்ன செய்யறதுக்கு புகை மண்டலம் அவைகளை மூடி இருக்கிறது. இவைகளெல்லாம் நான் பார்க்கும்போது இயேசு சீக்கிரமாக என்ன செய்ய போகிறார்? ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும், தேசத்துக்கு விரோதமாக தேசமும், மாமியாருக்கு விரோதமாக மருமக்க மாதிரி சொல்லுங்கள், சொல்ல முடியல, சரி மாமியார் சொல்லுங்க, மாமியாருக்கு விரோதமாக. இது எதுக்கு நமக்கு? மருமக பக்கத்தில் இருந்தாலும் சங்கடம், மாமியார் பக்கத்தில் இருந்தால் சங்கடம். யாரும் சொல்லிட்டு போகிறாங்கன்னு இருக்குங்க. நானே சொல்லிடுறதே, மாமியாருக்கு விரோதமாக மருமகளும், மருமகளுக்கு விரோதமாக மாமியாரும் என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள், சண்டை போடுவார்கள். அல்லேலூயா. கிழவி என்னைக்கு சாவர அளவுன்னு என்ன செய்வார்கள்? நாள் குறித்து வைத்திருப்பார்கள். இருக்கட்டும். ஆமாம், இதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதுக்குத்தான் அடையாளமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்கும். இயேசுநாதர் வருகைக்கு முன்னதாக மைதரிச்சு என்னது எல்லாம் நடக்கும். வானத்தில் அதிசயங்களை, சில அடையாளங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் எதை குறிக்கிறது? இயேசு சீக்கிரமாக என்ன செய்ய போகிறார்? அந்த தேசத்துக்கு வரப்போகிறார். லோத்து பிள்ளைகளை விவாகம் பண்ணுறவங்களை கூப்பிட்டா அவங்களுக்கு பரியாசம் பண்ணுறதா இருந்துதான். இப்போ அவங்களும் அந்த அழிகளை மாட்டிக்கிட்டாங்க. லோத்து கையை, லோத்து மனைவி கையை, பிள்ளைகள் கையை, இந்த 2 தூதரும் 4 ஒரு ஆளுக்கு 2 பேரை பிடிச்சி, பிள்ளைகள் 2 பேரை ஒருத்தன், தாயும் தகப்பனை ஒருத்தன் பிடிச்சி வெளியே இழுத்து கொண்டு போய் ஒரு ஜீவந்தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. உலகத்தை பாராதுங்க. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் என்ன செய்து போகும்? ஒளிந்து போகும். நாம் பார்க்கறது எல்லாம் ஒளிந்து போகும். ஆமாம். ஒரு நாள் குருத்தோலை காவலியை பார்த்து சிரிச்சுது.
அப்போ காவல் சொல்லிச்சு, நீனும் ஒரு நாளைக்கு என்ன செய்ய, இப்படியே கரகரா கரகரா கரகரான்னு கீழே வந்து என்ன செய்வா, தொங்குவான்னு சொல்லிச்சு. தொங்குதா? பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒருத்தருமே பார்க்கல. அதான் முதல்ல சொல்லிட்டு, பனமரத்தடியில் போயிடாதுங்க, பனமரம் விழுந்து செத்துருவீனி. அதனால் நீங்கள் ஒருத்தரும் பார்க்கவே இல்லை. சரி, பார்க்காத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. யானைக்கும் ஒரு காலம் வரும், பூனைக்கும் ஒரு காலம் வரும். காலம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4 பேரையும் 2 பேர் இழுத்து, ஓடிப்போ, உன் ஜீவந்தப்போ ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமூகத்தில் எங்கும் நில்லாதே என்று அவர்களை துரிதப்படுத்தினார்கள். லோத்தின் மனைவியோ, சொல்லுங்களேன், பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் நிற்கிறாள். அல்லேலூயா. ஆகவே வேத வசனத்தில் சொல்வது வாசிக்கும் போதெல்லாம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். நம்ம இயேசுநாதரை நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்லுதோம். அதே வசனம் சொல்லுது, அதே வேதாகமத்தில் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஏன் நினைத்து கொள்ளுங்கள்? லோத்தின் மனைவியை போல நீங்கள் சோர போய் உலகத்தை பார்த்து உலகத்தை எண்ணி உலகத்துக்குள்ளே போயிடாதங்க, உப்பத்தோடும் ஆகிருவீங்க. உங்களுக்கு அடையாளமாகத்தான் லோத்தின் மனைவியை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிள்ளைகள் ஓடிட்டாங்க, மாப்பிள்ளை ஓடிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு வேற என்ன வேலை? பெத்த பிள்ளைகள் ஓடுது. இந்த அம்மாவுக்கு முக்கியமான காரியம் 2 பெண் பிள்ளைகள் தான். இந்த பிள்ளைகளை அதை போல கரையேற்றி விடணும், மாப்பிள்ளை வரணும், மருமகன் வரணும் வீட்டுக்கு. மருமகனுக்கு கோழி கீழே அடித்து போட்டு முட்டையை எடுத்து உடைச்சி மருமகனுக்கு சோறுலாம் கொடுக்கணும். ஐயோ, இந்த அம்மா விட்டுட்டு போயிட்டேன்னா இப்போ மாமியா இல்லாத வீடு மாதிரி ஆயிரும். அதை கூட இந்த அம்மா நினச்சி பார்க்கல. நீ திரும்பி இப்படி பாதிச்சு பாருங்க, அப்படியே இருக்கு, இன்னும் நிற்கு. நீங்கள் போயிட்டு வந்தீங்களேன்னு என்னைய கேட்குங்க. போயிட்டு வந்தங்க சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அப்படி தானே சொல்ல முடியும். நான் புலஸ்தரம் தேசம் போக முடியுமா? சோதோங்கோமோரா பண்ணது போக முடியுமா? இந்த போனவங்கலாம் போய் லோத்தின் மனைவியை சுரண்டி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு கை உப்பு அள்ளிட்டு வராங்களாம். இப்போ இஸ்ரேல் தேசத்தில் பார்த்தாங்களா, இப்படியே கொண்டு போனால் லோத்தின் மனைவியே அடையாளம் இல்லாமல் போயிடுவா அப்படின்னு நல்லா சுற்றி வேலி கம்பி போட்டு அடைச்சி முள்ளு கம்பி போட்டு அம்மாவை பத்திரமா பாதுகாப்பாக கண்ணாடி பேழைக்குள்ளே வச்சுருக்காங்களா லோத்தின் மனைவியை. சரித்திரம் இதுதான். அதைத்தான் வேதம் சொல்கிறது. லோத்தின் மனைவியை என்ன செய்து கொள்ளுங்கள். சரி, நீங்கள் அங்கே போய்லாம் பார்க்க முடியாது, நான் சொல்வதை கேளுங்க. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். அவள் பின்னிட்டு பார்த்து என்ன செய்து போனாள்? உப்பு தூளாய் போனாள். என் பிள்ளைகளை பற்றி கூட இவளுக்கு பாரம் இல்லை, கணவனை பற்றி கூட இவளுக்கு கவலை இல்லை. உலகத்தை திரும்பி பாருங்க. பின்னே பின்னே பாராதே, பின்னே பின்னே பாராதே, பின்னிட்டு பார்த்திடாதே. பாடுங்களேன். பின்னே பின்னே பாராதே, பின்னே பின்னே பாராதே, பின்னிட்டு பார்த்திடாதே. உப்பு தோணாய் மாறிடுவாய், உப்பு தோணாய் மாறிடுவாய், பின்னிட்டு பார்த்திடாதே. உப்பு தோளாய் மாறிடுவாய், உப்பு தோளாய் மாறிடுவாய், பின்னிட்டு பார்த்திடாதே. சொல்லுவோம் அல்லேலூயா, எந்தெந்தோம் அல்லேலூயா. சொல்லுவோம் அல்லேலூயா, எந்தெந்தோம் அல்லேலூயா. உப்பத்தோடாய் மாறிடுவாய், உப்பத்தோடாய் மாறிடுவாய், சொல்லுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒருபோதும் அஞ்ஞானிகளைப் போல முகவாடலாகவோ கவலையோ நான் படக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே,
அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் இது அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத ஒரு பெரிய பாவம். அஞ்ஞானிகளுக்குள்ளே சொல்லப்படாத ஒரு பெரிய பாவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கொரிந்தியா சபையார் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். முந்தின வசனத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு சபை தான், ஆவிக்குரிய ஒரு நல்ல சபை தான். பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே இங்கே காணப்பட்ட ஒரு பெரிய பாவம், தகப்பனுடைய மனைவியை உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தான் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொள்கிறானே, இது அஞ்ஞானிகளுக்குள்ளேயும் சொல்லப்படாத ஒரு பெரிய பாவமாக, குற்றமாக காணப்படுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்தியா சபையாருக்கு சொல்லப்படுகிறார். தகப்பனுடைய மனைவினா பெத்த தாய் அல்ல. ஒருவருக்கு 4-5 மனைவி இருக்கும். அது அந்த காலம். இந்த காலத்தில் அப்படிலாம் நினையாதங்க. தாய்மாரும் நினையாதங்க, தாப்பமாரும் நினையாதங்க. ஆகிய நாங்கள் சபை நடத்துவதனால சில பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கும் போது உங்களுக்கு சூசகமாய் இந்த காரியத்தில் நான் சொல்லுகிறேன். அந்த காலத்தில் தகப்பன்மார் 2-3 மனைவிகளை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதில் தன் தாயை அல்லாமல், அதாவது சித்தியோ பெரியம்மையோ அப்படியே தான் இருந்திருக்கிறார். அந்த பெண்களோடு இவர்கள் பிள்ளைகள் விபச்சாரம் பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே இது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத ஒரு கொடிய பாவமாக இருக்கிறது. எப்படிப்பட்டவர்களையும் நீங்கள் சபையில் அங்க வைத்துக் கொள்கிறீர்களே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியா சபையாருக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதெல்லாம் பயங்கரமான பாவம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிங்கள் 2 கொரிந்தியர், ரோமர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எழுதியிருக்கிறபடி, புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் நிமித்தமாக தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படுகிறது? தூஷிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உங்களுக்கு தகப்பனை போல நான் புத்தி சொல்லுகிறேன். எல்லா விதத்திலையும் ரொம்ப ஞானமாக இருக்கிறோம். நம்முடைய வீடுகளை வைத்து சிலர் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று கண்டுபிடிக்கிறார்கள். நல்லது தான். வீட்டில் சிலுவை வைக்கிறது, அடையாளமாக வைக்கிறது, அது ஒரு வசனத்தை எழுதி போடுறது, வசனத்தை அதில் பதிய வைக்கிறது, நல்லது தான். இப்போ இருக்கிற மாதிரி பேர்கள்லாம் மாற்றி மாற்றி எல்லாம் வருது. நல்லா அந்நாள், சந்தோஷம், சம்பூரணம். ஒரு தங்கச்சிக்கு பேர் சீவகனி. ஆனால் முற்றிலுமாவா சீவகனி தானான்னுங்கிறது எங்களால் கிடைக்க முடியல. இப்படியெல்லாம் பெயர்களாக இருக்குது. எங்கள் விசுவாச பிள்ளையில் ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சுருந்தா, அர்ச்சனாங்கிற பேருக்கு அவங்க இந்து கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. அர்ச்சனாங்கிற பேருக்கு அந்த பேரை அர்ச்சனான்னு சொல்ல முடியாமல் அந்த பிள்ளைய கூப்பிடுவாங்க, ஏன் ஹரி வா, அது ஊன்னுட்டு அந்த அம்மையை கூப்பிட்டோன்னா வந்து. இதனால இப்போ நமக்கெல்லாம் பேர் ரொம்ப குறைஞ்சிருது. நீளமாக வைக்க முடியல, நீளமாக வச்சு சொல்லவும் முடியல. நமக்கு அவ்வளோதுக்குள்ள தொண்டை தண்ணியெல்லாம் போயிட்டு ஏ அச்சாடா அப்படின்னு கூப்பிடணுமே. ஏன் ஹரின்னா அதுவும் ஆமானிட்டு வந்துடுது. நானும் ஒரு 2-3 சின்ன வயசில் வாலி வயசில் ஞானம் வந்த பிறகு தான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்காக நாங்கள் போவதற்கு சோத்திரம் இந்த புளியம்பட்டிக்கு இந்த பக்கம் ஒரு விளக்கில் நாங்கள் போய் கீழே இறங்கணும். அடுத்த பஸ்ஸு பிடிச்சி அதுக்கப்புறம் அங்கே போகணும், ஓட்டப்படாததுக்கு போகணும். அதில் இறங்குறோடனே சரி ஒரு டீ குடிப்போம் மாதிரி அந்த கடை பக்கத்தில் உட்காந்தோன்னே ஐயா எங்களுக்கு ஒரு 3-4 டீ போடுங்கன்னா அவர் போடுறதுக்கு போகிறாரு. இதில் அந்த பிரசங்கத்தில் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. டீ போட்டவர் டீ போட்டு கொடுத்துட்டு அப்போ கூப்பிட்டாரு, ஏ முத்து மாலை
ஏன் முத்துமாலை, ஏன் முத்துமாலைன்னு சொன்னாரு பாருங்க. அங்கேருந்து ஒன்று ஊ ஊ ஊ ஊன்னுட்டு வருது, ஊன்னு வருது. இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சுல்ல எது முத்துமாலைன்னு தெரியலையோ. கக்காதுங்கிறது அங்கேருந்து ஊனி வருது. நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம். அந்த கடைக்காரரை பார்த்து இதுதான் உங்கள் முத்து மாலையான்னு கேட்டால் ஆமானாரு. எங்கள் கடவுள் முத்து மாலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நான் வாசித்த வசனத்தில் எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் நம் மூலமாக ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, தூஷிக்கப்படவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் என்னுடைய அடியாளும் நாங்கள் ஜெபிக்கும் போது உமக்கு பிரியமில்லாத காரியம் ஒன்றும் எங்களிலேயோ எங்களுடைய குடும்பத்திலேயோ எங்களுடைய சபையிலே நடக்கக்கூடாது என்று எங்களுடைய ஜபத்தில் முதல் ஆரம்பத்தில் துவக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இம்மட்டும் ஆண்டவர்களை காத்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, நாம் அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படக்கூடாது. அஞ்ஞானிகளைப் போல நாம் முகவடலாக இருக்கக்கூடாது. அஞ்ஞானிகளைப் போல ஒன்றும் இல்லாதவர்களுக்காக நாம் கவலைப்படவே கூடாது. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். நம்முடைய ஞாபகத்தில் நம்முடைய தேவையெல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் நிச்சயமுடையவர்களாக இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே என்ன செய்வார், உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக அப்படியே செய்திருவார். என்னுடைய 21 வயசில் ரசிக்கப்பட்டேன். பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தேன். பல பாடுகளை பட்டேன், நிந்தையை அனுபவித்தேன், கஷ்டப்பட்டேன். கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து என்னை ஒரு சாட்சியாக ஆண்டவர் இம்மட்டும் நல்ல ஊழியக்காரனாக, நான் நல்லவன் சொல்லக்கூடாது, என்னை தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட காரணம் இல்லாமல் என்னை அற்புதமாய் நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த உலக மக்கள் உலகத்து காரியத்துக்காக கவலைப்படுகிறார்கள். உங்களுக்கு என்னது தேவை என்பதை பரமபிதா என்ன செய்திருக்கிறார்? என்னது தேவை? முதல்ல நமக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன செய்யுங்கள், தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நாம் நினையாத நேரம் மனசுகுமாரன் வருவார். ஒன்றும் மரணம் உங்களை சந்திக்கலாம், இல்லாவிட்டால் இயேசுவின் வருகை உங்களை என்ன செய்யலாம், சந்திக்கலாம். அல்லேலூயா. எங்கிருப்பா எங்கிருப்பா இயேசுவின் வருகையில் எங்கிருப்பா, எங்கிருப்பா எங்கிருப்பா இயேசுவின் வருகையில் எங்கிருப்பா. இதாவே நீர் சொல்ல சொன்னதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் கவலைப்படாமல் எங்களை வாழ வைத்தது போல வைக்கிறது போல உங்களுடைய வசனத்தை கேட்ட பிள்ளைகளும் கவலை இல்லாமல் தங்களுடைய கவலைகள்லாம் கிறிஸ்துவ மேல் வைத்து விட்டு ஆண்டவரே கடந்து வர உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. தேவையெல்லாம் சொன்னீங்க. அடியானையும் கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.